மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, அவர் ஒரே ஒரு வார்த்தையை தான் சொன்னார். பார்ட்டி ஃபண்ட் என்ற வார்த்தையை கேட்டு எதிர்க்கட்சி நண்பர்கள் கோபப்படுகிறார்கள். ஆனால் அதன் மீது உங்களுக்கு பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் தருவதாகவும் நீங்கள் சட்டப்பேரவை தலைவர் சொல்கிறீர்கள். நேற்றைய தினம் இதே போல வெற்றி தலைவர் அவர்களினுடைய வழிகாட்டில் வளர்ந்த நாங்கள் சகிப்புத்தன்மையோடு அவர்கள் பல வார்த்தைகள் சொன்னார்கள். புதிதாக சோஃபா மாடல் என்றார்கள், குதிரை பேரம் என்றார்கள், எத்தனையோ வார்த்தைகள் சொன்ன போது சகிப்புத்தன்மையோடு அதை கேட்டு பொறுமையாக இருந்தோம். இவர்கள் குதிரை பேரம் எல்லாம் அவைக்குள் நீக்கப்பட்டு விட்டது. சரி, சோஃபா மாடல் என்று சொன்னார்கள். ஆதாரம் கேட்டு இப்படி எழுந்து நாங்கள் கொந்தளிக்காமல் ஒரு சட்டமன்றத்தில் ஒரு உறுப்பினர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக தமிழக வெற்றி கழகத்தின் உறுப்பினர்கள் நடந்து கொண்டார்கள். இப்போது மதிப்பிற்குரிய எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே, உங்களூடாக நான் கேட்பது என்னவென்றால், அவர்களினுடைய கட்சி உறுப்பினர்களை அவர் அமைதிப்படுத்தி முதல்வர் அவர்கள் உரையை முழுமையாக கேட்டு சகிப்புத்தன்மைக்கு சட்டமன்றத்தில் இந்த பக்கம் மட்டுமல்ல அந்த பக்கமும் எடுத்துக்காட்டாக இருப்பதற்கு அவர் வழிவகை செய்ய வேண்டும் என்று உங்கள் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். பொதுப்பணித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகம் முதல் நாளில் இந்த சபையுடைய மரபையும் பாரம்பரியத்தை பற்றியும் நமக்கு வகுப்பெடுத்தார்கள். அந்த மரபுப்படி எங்களுடைய தலைவருடைய வழியில் இந்த சட்டசபையுடைய நிகழ்வுகளில் நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறோம். நேற்று எதிர்க்கட்சி தலைவர் பேசும்பொழுது எவ்வளவோ வார்த்தைகள் உண்மைக்கு புறம்பாக சட்டத்திற்கு எதிராக ஒரே நிமிஷம் பேசுறேன். சட்டத்திற்காக பேசும்பொழுது நாங்கள் அமைதியாக இருந்தோம். ஒரு 2-3 முறை தான் அவரு பேசும்போது மினிஸ்டர்கள் நின்னாங்க. ஆனா இன்னைக்கு மாண்புமிகு முதலமைச்சருடைய முதல் உரை, கடந்த 4 நாட்களாக திராவிட முன்னேற்ற கழகம் முதலமைச்சர் ஏன் பேசலன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு பேச ஆரம்பிச்ச உடனே அவர் சொன்ன வார்த்தை பார்ட்டி ஃபண்ட் சொன்னார். எந்த பார்ட்டின்னு சொல்ல. ஆனா அந்த வார்த்தைகள் சொல்லி முடிஞ்ச உடனே எதற்காக முதலமைச்சருடைய பேச்ச இவங்க குறுக்கிறாங்கன்னு தெரியல. நீங்கள் சொன்னது படி முதலமைச்சர் பேச வேண்டும். பேசிய பின்பு கருத்துகளுக்கு பதிலளிக்க அவர்கள் பதிலளிக்க நாங்களும் பதிலளிக்க தயாராக இருக்கிறத பதிவு பண்றோம். மாண்பு முதலமைச்சர் அவர்கள் மரபு இருக்கிறது, எப்போது வேணும் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் இருக்கலாம். இருந்தாலும் கூட நீங்க அந்த மரபை நீங்க கடைபிடித்தீங்களா உங்க ஆட்சியில? நீங்க முன்பு எப்படி நடந்தால் என்பதை பற்றியோ முன்பு நடந்த நிகழ்வுகள் பற்றியோ நீங்கள் சொல்லி மீண்டும் இந்த அவையினுடைய மாண்பை குறைக்க வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்ள வேண்டாம். இப்போது உள்ள பிரச்சனை, மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய பேச்சை உறுதி செய்து முடிக்க வேண்டும். அவர் முடித்த பிறகு எதிர்க்கட்சி தலைவருக்கு நான் நிச்சயமாக வாய்ப்பு தருவேன். அவர் கேள்வி கணைகளை தொடுக்கலாம், சந்தேகங்களை கேட்கலாம், விளக்கம் தருவதற்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தயாராக இருக்கின்ற அமைதியாக அமரும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ நான் அனுமதிக்க முடியாது. மாண்பு முதலமைச்சர் உரையை தொடரலாம். மாண்புமிகு உறுப்பினர் ஆஸ்தின் உங்க இடத்துல போய் உட்காருங்க. மாண்புமிகு உறுப்பினர் ஆஸ்தின், நீங்க ஒரு மூத்த உறுப்பினர், சபை விதிகளை நன்கு தெரிந்த ஒரு உறுப்பினர், நீங்க போய் இடத்துல உட்காருங்க. முதல்ல மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உரையை தொடரலாம். இப்போது எந்த விதமான பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் நான் வாய்ப்பு இல்லை என்று சொன்னால் நீ எழுந்து நிற்பதிலே நியாயம் இருக்கிறது. உட்காருங்க. வாய்ப்பு உறுதியாக எதிர்க்கட்சி தலைவருக்கு பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் மட்டுமல்ல, உட்கார்ந்து அவர் பேசிய பேச்சுக்களை என்னென்ன
பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.